ஏன்னா இயேசு சொல்றாரு, என்னை நினைக்கும்படி இதை செய்யுங்கள். அதை விட இன்னொரு வேதனையான செய்தியை ஒன்று சொல்றாரு. அதை இதுவரைக்கும் நம்ம சரியாக கவனிச்சிருக்க மாட்டோம். இறை ஆட்சி நிறைவேறும் வரை இப்பொழுது கொடுக்கிற இந்த விருந்தில் நான் பங்கெடுக்க மாட்டேன்றார். அல்ல சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் சாகிறதுக்கு முன்னால, நான் துன்பப்படுவதற்கு முன்னால, நான் வதைக்கப்படுவதற்கு முன்னால உங்களோடு இந்த பாஸ்கா விருந்தை உண்பதற்கு ஆவலாயிருந்தேன். இயேசு சொல்றார். கிடைக்காதா இந்த வாய்ப்புன்னு காத்திருந்தாராம். இயேசு காத்திருந்து உங்களோடு இந்த கடைசி விருந்தை சாப்பிட நான் ஆவலாயிருந்தேன். இந்த விருந்தை நீங்க எனக்காக தொடர்ந்து என்ன பண்ணுங்க, சாப்பிடுங்க. ஆனால் நான் சாப்பிட போவதில்லை. எது வரைக்கும்னா இறை ஆட்சி நிறைவேறும் வரை. அல்லையே சொல்லாம 2023 ஆண்டுகளுக்கு முன்னால் இயேசு சொல்லிட்டு போனார். 2023 ஆண்டு அந்த திருச்சபை திருவிருந்த கடைபிடிக்குது. இறை ஆட்சி நிறைவேறிச்சா? இயேசு இந்த விருந்தில் பங்கெடுக்கிறாரா? தெரியல, கேள்விக்குறிதான். இயேசு இந்த விருந்தில் பங்கெடுக்கிற, நீயும் நானும் பங்கெடுக்கிறோம், இயேசுவை நினைவு கூறுறோம். இது ஒரு சடங்காக, சம்பிரதாயமாக, சடங்காச்சாரமாக மாறிடுச்சு. திருச்சபையில் உணர்வுள்ள ஒன்றாக இன்னைக்கு இல்லை. சில நேரங்களில் திருச்சபையில் திருவிருந்த எலெக்ஷனுக்காக வைக்க வேண்டிய தேவை கூட, அவலம் கூட வந்துருச்சு. எலெக்ஷன் சட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட சட்டம் என்னன்னா, விழா காலங்கள் தவிர தேர்தலில் நிற்கவோ வாக்களிக்கவோ தேவை உள்ள ஒருவர் 3 முறையாவது திருவிருந்து எடுத்திருக்க வேண்டும். எதுக்கே அந்த வலிப்பு அப்படின்னா, ஜனங்க அதில் அவ்வளவு ஆர்வம் காட்டலன்னு அர்த்தம். சடங்காச்சாரமாக ஃபாலோ பண்ணுறாங்க, சம்பிரதாயமாக ஃபாலோ பண்ணுறாங்க, உயிருள்ள உணர்வுள்ள செய்தியை மறந்துட்டாங்க. இயேசு துக்கத்தோடு சொல்கிறாரு, நான் மீண்டும் உங்களோடு இந்த பந்தியில் சேர வேண்டுமானால் அன்றைக்கு இறையாட்சி நிறைவடைந்திருக்க வேண்டும். 2023 வருஷமாக இறையாட்சி நிறைவை நோக்கி திருச்சபை பயணப்பட்டு கொண்டே இருக்கிறது. வரவெல்லாம் செத்துனுகிறான். ஆனால் இறையாட்சி நிறைவேறிய பாடா இல்லை. அதை நோக்கிய பயணத்தில் திருச்சபை ஒரு ஸ்டெப்பாவது முன்னுக்கு போதா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்வி கிடையாது. இவனுக்குள்ள இது அதையும் கண்டதை சொல்லி